ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்கல் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஒரு 3 ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேங்க், டென்ஸ் ரேங்க் அண்ட் ரோ நம்பர், ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, எந்த மாதிரி கேஸில் இதை யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றிலாம் அந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த குரூப் பை கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மின், மேக்ஸ், ஆவரேஜ், சம்மு, கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு 5 ஃபங்க்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள். ஓகே, ஸோ ஏன்னா அதுக்கு ஒரு சிமிலரான ஒரு டாபிக் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எதுக்கு போகிறான்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கொரி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த கொரியில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் டிபார்ட்மெண்ட் ஐடி பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் சேலரி என்ன, மினிமம் சேலரி என்னன்றதை எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 50ல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சேலரி 8200, மினிமம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2100. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 50ல் இருக்கிறது. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு 40 ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுடைய மேக்ஸிமம் சேலரி என்ன, மினிமம் சேலரி என்னன்றது வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த குரூப் பை ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு 50ன்றத ஒரு டிபார்ட்மெண்ட்டை குரூப் பண்ணி, ஸோ அதில் வந்து மல்டிபிள் ரெக்கார்ட் இருக்கலாம். ஓகே, ஸோ அதை குரூப் பண்ணி அதுலேருந்து நமக்கு ஒரு டேட்டாவை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஒரு ரெக்கார்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, ஸோ அதுலேயும் வந்து நம்ம குரூப் மாதிரி பார்ட்டிஷன் பைன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி, ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு ரோக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இதில் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 15th டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் சேலரி என்ன, மினிமம் சேலரின்றதை எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய ஃபஸ்ட் நேம் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் நேம்ன்ற காலத்தை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நாட் அ குரூப் பை எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு ஒரு எரர் வருது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒன்று அந்த காலத்தை வந்து நீங்கள் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த காலத்தை வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் பையில் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் அந்த ஃபஸ்ட் நேம்ன்றது குரூப் பையில் கொடுக்கல. ஓகே, இப்போ நான் கொடுத்துட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் வரும். பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வராது. இங்கே மேக்ஸிமம் சேலரி 8200ன்றது இந்த 50க்கு ஃபுல்லாக வரணும். ஓகேங்களா, அது வரல. ஓகேங்களா, ஏன்னா இந்த நேம் பேஸ் பண்ணி குரூப் பண்ணும்போது நமக்கு இது டூப்ளிகேட்டாக இருக்காதுன்றதுனால நமக்கு அவுட்புட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் பண்ண முடியல. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நான் என்ன பண்ணலாம்னா அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் ஃபஸ்ட் நேம்ன்ற காலத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நேம். ஸோ சேலரி காலத்தையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சேலரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு எந்த காலத்தை நான் எடுக்க போகிறோம் அப்படின்னா சேலரி காலத்தில் சேலரியில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் சேலரினான்றதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கணும், அப்போ வந்து ஓவர்ன்ற கீவேர்ட் இருக்கணும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதில் வந்து நம்ம பார்ட்டிஷன் பை பண்ணிக்கலாம், ஆர்டர் பை பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து விண்டோயிங் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குது. அதை அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி டேட்டாவை எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ். ஓகே, ஸோ இதில் தான் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு 107 ரோஸ் வந்திருக்கும். ஸோ எம்ப்ளாயி டேபிள் எவ்வளோ இருக்குன்னா 107 ரோஸ் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதிலேருந்து எனக்கு இந்த ஓவராலாக அந்த டேபிளில் மேக்ஸிமம் சேலரி எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 24,000. அந்த 24,000 பார்த்திங்க அப்படின்னா இந்த 107 ரோஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்கும் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா ரோக்குமே வந்துட்டு உங்களுக்கு இந்த 24,000ன்றது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ பட் ஆனால் எனக்கு வந்துட்டு இது வந்து எல்லா ரோக்கும் இப்போ நான் ஓவராலாக எல்லா டேபிளுக்கும் எடுத்திருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற மேக்ஸிமம் சேலரி எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி இங்கே குரூப் பை கிளாஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் வந்து பார்ட்டிஷன் பைன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், பார்ட்டிஷன் பை எதை பேஸ் பண்ணி நம்ம பார்ட்டிஷன் பண்ணணுன்றதை சொல்லணும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா பார்ட்டிஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி நமக்கு மேக்ஸிமம் சேலரி வந்திருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் மேக்ஸிமம் சேலரி. ஓகே, 4400 வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20ல் 2 ரோ இருக்குது. ஓகேங்களா, 2 பேர் இருக்காங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் எதுன்னு பார்த்திங்கன்னா 13,000. ஸோ அந்த 13,000 வந்து நமக்கு
2 வாட்டி வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீசெட் ஆகிட்டு நமக்கு 30 டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் சேலரி என்னென்னு பார்த்திங்கன்னா 11,000. அந்த 11,000 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுடைய யூசேஜ். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இது எல்லா ரோக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேக்ஸு, ஸோ பார்த்திங்கன்னா நான் மேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ அதுக்கு நான் மேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சம் யூஸ் பண்ணலாம், ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம், கவுண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரேங்க் பற்றி பார்க்கலாம். ரேங்க் எந்த மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் சேம் ஃபஸ்ட் நேம், இந்த காலம் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நேம், சேல்ரி, டிபார்ட்மெண்ட் ஐடி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரேங்க் இங்கே வந்து ஓவர் கொடுக்குறேன். ஸோ இந்த மேக்ஸு இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே அதாவது எந்த கிளாஸுமே இதில் அப்ளை பண்ணாதப்பையும் நமக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்ட்டிஷன் பை வந்து கொடுத்தேன், எனக்கு தேவைப்படும் போது நான் கொடுத்தேன். ஓகே, பட் ஆனால் அது ஆப்ஷனல் தான். பட் ஆனால் இந்த ரேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்ட்டிஷன் பை ஆப்ஷனல் தான், பட் ஆர்டர் பை என்ற கிளாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மேனிட்ரி. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மிஸ்ஸிங் ஆர்டர் பை கிளாஸ்னு வந்துருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் பை கிளாஸ் வந்து நம்ம கம்பல்சரி கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ரேங்கிங் வந்து போடும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் பை. ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணணுன்றதை சொல்லணும். நான் என்ன பண்ணுறேன், சேலரியை பேஸ் பண்ணி நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். சேலரியை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எனக்கு ஒரு ரேங்கிங்கை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரேங்கிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் இது அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிசெண்டிங்கில் நான் ஷார்ட் பண்ணுறேன். ஓகே, டிசெண்டிங்கில் பண்ணோன்னா நமக்கு டாப் 2 ஹையஸ்ட் சேலரி டு மினிமம் சேலரி வரும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 24,000 வந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆர்டர் பை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த ரேங்கிங் போடுது. ஓகேங்களா? இப்போ 24,000 இருக்குது, அதுக்கு வந்து ரேங்க் 1 வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 17,000 வந்திருக்கு. 17,000 வரும்போது 2 வந்திருக்கு. சேம் அகெயின் 17,000 வரும்போது அதுக்கும் அகெயின் 2 தான் வரும். ஓகேங்களா? ரெண்டுமே சேம் தானே, ஸோ அதனால் 2 வருது. ஓகேங்களா? இங்கே 14,000 வரும்போது நமக்கு இங்கே 3 வராது. ஓகேங்களா? ஸோ இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கன்சிக்யூட்டிவாக வராது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டூப்ளிகேட் வரும்போது நமக்கு அந்த வேல்யூவை ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 2 வந்திருக்கு, 3க்கு பதிலாக இங்கே எகெயின் ஒரு டூப்ளிகேட் வந்திருக்குனால 2 போட்டு அந்த 3யை ஸ்கிப் பண்ணிட்டு 4 நெக்ஸ்ட் வேல்யூ என்னவோ அது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்னும் அது கிளியராக பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12,000 வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது. 13,000 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேங்கிங் 6 கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே 12,000ன்றது வந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 வந்திருக்கு. அகெயின் 12,000 வந்திருக்கு. அப்போ 8, 9 வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 10ன்றதை நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கன்சிக்யூட்டிவாக வராது நமக்கு இந்த ரேங்க்ன்றது. ஓகேங்களா? சரி, இதே டென்ஸ் ரேங்க் என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இது மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ டென்ஸ் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னா டென்ஸ் அண்டர்ஸ்கோர் ரேங்க்னு கொடுக்குறேன். ஓகே, டென்ஸ் அண்டர்ஸ்கோர் ரேங்க். ஓகே, ஸோ சேம் இது தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் பை கிளாஸ் வந்து மேண்ட்ரி. ஓகே, இதுக்கு வந்து நான் அலிஸ் நேம் வந்து ஆர்னு வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து டிஆர்னு வச்சுக்கிறேன். ஓகே, டென்ஸ் ரேங்க்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சேம் இதே தான். நமக்கு டூப்ளிகேட் வந்துச்சுன்னா 2 கொடுக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்சிக்யூட்டிவாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேப் கொடுக்குது. அதாவது 3 வந்து ஸ்கிப் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கேப் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த nth மேக்ஸிமம் சேலரிலாம் ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை. ஸோ இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ரோ நம்பர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் பார்த்துடலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறதை காப்பி பண்ணிட்டு இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே கமா எடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ரோ நம்பர் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரோ அண்டர்ஸ்கோர் நம்பர் இதுதான் அந்த ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் பை கிளாஸ் வந்து மேனிட்ரி கிளாஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரேங்க்கு நமக்கு ஸ்கிப் பண்ணோம். டென்ஸ் ரேங்க் வந்து நமக்கு ஸ்கிப் பண்ணாமல் டூப்ளிகேட் வந்ததுன்னா 2 வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் 17 வரும்போது நமக்கு 2 வருது. சேம் வேல்யூ வரும்போது அதே வேல்யூவாக ரிப்பீட் ஆகுது, அதே ரேங்கிங் ரிப்பீட் ஆகுது. ஸோ பட் ஆனால் இது வந்து கன்சிக்யூட்டிவாக வருது. பட் இந்த ரோ நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சீக்வன்ஸாக வரும். ஓகேங்களா? ஒவ்வொரு ரோக்கும் இது வந்து யூனிக்காக வந்துட்டு ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும். இதில் டூப்ளிகேட்டு இதெல்லாம் பார்க்காது. ஒவ்வொரு ரோக்குமே இது வந்து யூனிக்கான ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரோ நம்பர்.
ஓகே. ஸோ இப்போ இது மூணுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ இது நம்ம எந்த மாதிரி இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இது எந்த மாதிரி இடங்களில் நமக்கு யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்கூல் ரேங்கிங்லாம் போடுவாங்க. ஸோ சில ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. 2 பேர் வந்துட்டு சேம் மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து 3ன்ற ரேங்க் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு 4th ரேங்க் போடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா. சேம் மார்க் வரும்போது நமக்கு அந்த 3rd ரேங்கை விட்டுட்டு 4th ரேங்க் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இந்த டென்ஸ் ரேங்க்குன்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரியல் டைமில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்ஸ் ரேங்க் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீக்வென்ஷியலாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த nth மேக்ஸிமம் சேலரி ஃபைன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி nth மேக்ஸிமம் சேலரி ஃபைன் பண்ணுறதுன்றதை கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஓகே. ஸோ அது எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதே கொரியை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கொரியை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதுலேருந்து நான் டென்ஸ் ரேங்கை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நமக்கு இந்த 2 ஃபங்க்ஷன் தேவையில்லை. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம டென்ஸ் ரேங்க் ஸோ இங்கே வந்து நான் ஆர்னு வச்சுக்கிறேன் ரேங்க்குன்ட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து நான் சேலரி பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் டிசைனிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான ரேங்கிங் வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு சீக்வென்ஷியலாக வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 கொடுத்தோன்னா 3rd மேக்ஸிமம் சேலரி என்னன்றதை பார்க்கணும். 3rd மேக்ஸிமம் சேலரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 14,000, 2 பார்த்திங்க அப்படின்னா 17,000. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 24,000. இந்த மாதிரி நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அந்த மேக்ஸிமம் சேலரி எனக்கு வரணும். ஓகேங்களா. ஸோ இது எப்படி எடுக்கலான்னு பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரேங்க்கை பேஸ் பண்ணி நம்ம இந்த டென்ஸ் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நம்ம இந்த கொரியிலே எடுக்க முடியாது. ஸோ இதில் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு யூஸ் பண்ணி எடுக்கலாம்னு நினைக்கலாம். ஸோ வேறு யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆரை யூஸ் பண்ணி எடுத்துடலாம்ல, இது வந்து ஒரு காலம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அலியாஸ் நேமை வந்து நம்ம வந்து வேறு கிளாஸில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ ஆர் ஈக்குவல் டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா ஆர் இன்வேலிட் ஐடென்டிஃபையர்னு வருது. ஓகேங்களா. அலியாஸ் நேமை வந்து நம்ம வேறு கிளாஸில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்படி இல்லைனா நான் வந்துட்டு இந்த ஹோல் காலத்தையும் அப்படி நான் செலக்ட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அதுவும் பண்ண முடியாது. அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நேம் இருக்குது, விண்டோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. விண்டோ ஃபங்க்ஷன் ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுமே வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வேறு கிளாஸில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு விண்டோ ஃபங்க்ஷன் நாட் அலோடு ஹியர்னு வருது. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கொரியை ஸோ நான் இந்த வேறு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த கொரியை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்துட்டு நான் ஒரு இன்லைன் வியூவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. சப் கொரியை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்துட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒரு டேபிளாக கன்சிடர் ஆகிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த காலம் இந்த ஆர்ன்ற காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவல் காலமாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே. இப்போது வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வேர் ஆர் ஈக்குவல் 3ன்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ 3ன்னு கொடுக்கும் போது இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 3 மேக்ஸிமம் சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 14,000 அவங்களோட நேம் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இது 2 கொடுத்தேன்னா 2nd மேக்ஸிமம் சேலரி என்னன்றது வரும். ஓகே. ஸோ 5 கொடுக்குறேன். ஸோ 5th மேக்ஸிமம் சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 13,000. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கரெக்டாக அந்த சேலரியை காட்டுது. ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம nth மேக்ஸிமம் சேலரி ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு டென்ஸ் ரேங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரேங்க்கில் பண்ணலாமான்னு கேட்டால் ரேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்கிப் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ரேங்க் கொடுக்குறேன். ஸோ ரேங்க் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்துட்டு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 3rd ரெக்கார்டு எடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா 3rd மேக்ஸிமம் சேலரி எடுக்க ட்ரை பண்ணுறேன்னா பார்த்திங்கன்னா நமக்கு எம்டியாக வருது. ஏன்னா இது வந்து ஒரு சீக்வென்ஷியலாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணி எடுக்கும் போது நமக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வரும். ஓகே. ஸோ ரேங்க் வந்து நம்ம கரெக்டாக நமக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்கூல் கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரேங்க் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. மற்றபடி நம்ம இந்த டென்ஸ் ரேங்க் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரோ நம்பர் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ரோ நம்பர் இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சீக்வன்ஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் க்ரியேட் பண்ணுது. சீக்வன்ஸாக வந்துட்டு ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணிகிட்டே வருது. ஓகேங்களா. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு இந்த கொரியவே நான் ரன் பண்ணுறேன்.
எனக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு எனக்கு ரீசெண்டாக ஜாயின் பண்ண 2 பேர் எடுக்கணும். ரீசெண்டாக ஜாயின் பண்ண ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ரீசெண்டாக ஜாயின் பண்ண 2 எம்ப்ளாயை நான் எடுக்கணும். ஸோ இந்த கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரோல் நம்பர் வந்து எடுக்கலாம். ரோல் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஓகே, ஸோ நான் ஒரு ஒன் ஆஃப் த சினாரியோ சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ்க்கு இது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காலம் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹையர் டேட்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஹையர் _ டேட் இந்த காலத்தையும் எடுத்துக்கிறேன். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டேபிள்லேருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா எனக்கு இந்த ஹையர் டேட் காலமும் வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோ நம்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். ரோ _ நம்பர் ஓவர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ரீசெண்டாக ஜாயின் பண்ண எம்ப்ளாயிஸும் நான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பார்ட்டிஷன் பை பண்ணிக்கிறேன். பார்ட்டிஷன் பை எதை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணணும்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணணும். ஓகே, ஏன்னா எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்களை எடுக்கணும். ஆர்டர் பை கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேண்ட்ரி கிளாஸ். ஸோ அதனால் ஆர்டர் பை கொடுத்துட்டு ஸோ எதை பேஸ் பண்ணி நான் ஆர்டர் பை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹையர் டேட் பேஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸோ ஹையர் டேட் பேஸ் பண்ணி நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எரர் வந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து கமா போடல. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்திருக்கு. ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்என் ஷார்ட்டாக நேம் வச்சுக்கிறேன், ஒரு ரிலேஸ் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி 10. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி 10ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரோ தான் இருக்குது. ஸோ அதனால் 1 வந்திருக்கு. ஸோ இங்கே 20ல் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, 1 2 ஜென்ரேட் ஆகிருக்கு. திரும்ப ரீசெட் ஆகிட்டு 30ல் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸாக வந்து நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கு. பட் ஆனால் எனக்கு வந்து ரீசெண்ட் ஜாயின் பண்ணவங்களோட டீட்டெயில் தான் எடுக்கணும். ஓகேங்களா, இதில் வந்து பார்க்கும்போது நான் அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஹையர் டேட்டை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயர் வைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 96 வந்துட்டு ஃபஸ்ட்டு வருது. இப்போ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருப்பார். 97 வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக ஜாயின் பண்ணவர். அப்போ இவர் தான் ரீசெண்டாக ஜாயின் பண்ணவர். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் டிசைனிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 97 வந்து மேலே வந்துருச்சு, 96 வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்திருக்கு. ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீசெண்ட் டேட்லேருந்து ஓல்டு டேட் வரைக்கும் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஆர்டரில் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சீக்வன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு 1 2ன்ட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நம்பரை வச்சு நம்ம <2 போட்டோம் அப்படின்னா நமக்கு ரீசெண்டாக ஜாயின் பண்ண இந்த 2 எம்ப்ளாயி எடுத்துட முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதை வந்து நம்ம வேர் கிளாஸில் வந்துட்டு இந்த அலேஸ் நேமையும் யூஸ் பண்ண முடியாது, நமக்கு இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம சப்கொரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்லைன் வியூவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு இந்த சப்கொரி வந்து ஒரு டேபிளாக கன்சிடர் ஆகிக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேர் ஆர் <= 2. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ரீசெண்டாக ஜாயின் பண்ண அந்த 2 எம்ப்ளாயை கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது, அது மட்டும் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால் 2 எதுவும் இல்லை. ஸோ அதனால் நமக்கு எதுவும் வரல, ஒரே ஒரு ரெக்கார்டு வந்திருக்கு. செகண்ட்லேயும் வந்து 2 ரெக்கார்டு தான் இருந்துச்சு. ஸோ 30ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீசெண்டாக ஜாயின் ஆனால் அந்த 2 பேர் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ரீசெண்டாக ஜாயின் ஆனால் அந்த 2 பேரோட டீட்டெயில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரோ நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரேங்க்கு, டென்ஸ் ரேங்க்கு, ரோ நம்பர் இதெல்லாம் எந்த மாதிரி கேஸில் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல டவுட் இருக்குன்னு சொல்லுங்கள், அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் லீடு, லேகு, லிஸ்ட் டேகு, ஃபஸ்ட் வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் மிச்சம் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, பை.